இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பிலும் தருமபுரி இருசக்கரம் பழுதுபார்ப்பவர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் 2 பேர் இணைந்து ஒரு மாணவ சமுதாயத்திற்கு ஒரு அறிவியல் வளர்ச்சிக்காக மாணவர்களுக்கு ஒரு புதிய படைப்பு உருவாக்கி ராஜாஜி நீச்சல் குளத்தில் குடியரசு தின விழா அன்று நடக்க இருக்கிறது. இந்த மாதிரி போட்டுகள் 3 வகையானது, அதாவது மெரைன் சயின்ஸும் ஏரோநாட்டிக்கலும் மிக்சிங்ல ஒரு போட்டு துடுப்பு மூலமா தள்ளுற மாதிரி, ஒரே துடுப்பு எல்லா வேலையும் செய்யற மாதிரி ஒரு போட்டை அறிமுகப்படுத்துறோம். இது நல்லபடி ராமக்காய் ஏரியில ஒரு படகுக்குளம் ஒரு வித்தியாசமா மாணவர்களுக்கு ஒரு புதுசா அமைக்கலாம்னு ஒரு திட்டமிட்டு இருக்கிறேன். அதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இந்த வாட்டர் ரோபோ. இது நாள் வரைக்கும் ரிமோட் மூலமா செஞ்சிருந்தேன். இப்ப புதுசா ஒரு விசிறிகளை வைத்துக் கொண்டு காரு பைப்பர் மோட்டாரை 2 மோட்டார் மூலமா பயன்படுத்தி ஆக்சல்ட் கொடுக்கற மாதிரி ஓட்டுற மாதிரி பயன்படுத்தி இருக்கிறோம். ஆக்சல்ட் காலிலேயே இருக்குது, கையில லெப்ட் ரைட் வளைக்கிறதுக்கு, அதாவது ஹேண்டில் பாரை வளைக்க வேண்டியதுல வளைக்காமலே ஆக்சல்ட் 2 பக்கம் ஆக்சல்ட் கொடுத்துருக்கோம். 2 பக்கம் ஆக்சல்ட் எந்த ஆக்சல்ட் கொடுக்கணும் அந்த பக்கத்துல ஸ்டாப் ஆயிட்டு நம்மளுக்கு வளைகிற மாதிரி இதை பண்ணியிருக்கிறோம். அந்த போட்டை இந்த போட்டினுடைய விஷயம் என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சேவப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு, மஞ்சள் சுத்தும் போது எப்படி வளையுதுன்னு நம்ம நேரடியா பாக்குறோம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம போறோம். இந்த போட்ல என்னென்ன பயன்படுத்திருக்கோம்னா, 2 வீலருக்குள்ளேயே ஹேண்டில் பார் ஒன்று பயன்படுத்திருக்கிறோம், பிளவுட் பயன்படுத்திருக்கிறோம், ராலி டீப் பயன்படுத்திருக்கிறோம், 8 விசிறி, நம்ம வேலை காலத்துல விசிறுவோம் பாத்தீங்கன்னா விசிறி, அந்த விசிறியை 8 விசிறி பயன்படுத்திருக்கிறோம், 2 பைப்பர் மோட்டார் பயன்படுத்திருக்கிறோம், பேட்டரி யூபிஎஸ் பேட்டரி 2 இப்ப ரிவர்ஸ் கீட்ல வருது. அதே மாதிரி அந்த உட்கார்ற ஜேஸ் இரும்பு பைப்பு சதுர பைப்பு மூலமா உருவாக்கி இருக்கிறோம். இத்தனை பொருள்களை ஒரு கற்பனை திறன்ல கொண்டு ஒரு பொருளை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்து காமிச்சோம் என்றால், இது மாதிரி சயின்ஸ் சிடி இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை வெளியிட இருக்குது. அந்த சயின்ஸ் சிடி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அந்த புரியணுன்றக்காக தான் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை ஒரு அறிவியல் மியூசியம் நிறுவ போகுது. நல்லம்பள்ளி பக்கம் நாகர்கோவில்ல. இந்த அறிவியல் மியூசியத்தினுடைய நோக்கம் என்னன்னா, மாணவர்கள் அவர்களே பொருள்களை செய்ய வேண்டும். அதற்கு உதிரி பாகங்கள் ஒவ்வொரு இடமாக அலையக்கூடாது. ஒரே இடத்தில் ஒரு அறிவியல் மியூசியத்துல எந்த பொருள் 200 பொருள்ல எந்த பொருள் பிடிச்சிட்டு அந்த பொருளுக்குள்ள உதிரி பாகங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மியூசியத்தை உருவாக்க போறோம். இப்ப இந்த ரைட் சைடு இப்ப மஞ்சள் பொருட்கள் சுத்திக்கிட்டு இருக்கு, சிவப்பு சைடு வளைஞ்சு கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த பக்கம் ஆக்சிடென்ட், இப்ப இந்த பக்கம் ஆக்சிடென்ட் கொடுத்தோன்னு என்ன செய்யுது, இந்த ரொட்டேஷன் ஆகிட்டு வளைஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல கீர் சிஸ்டம் வேற பண்ணிருக்கோம். அந்த கீர் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள் மாணவர்களுக்கு அறிவியல் சீடியாக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை தொடர்ந்து சாதனைகளை படைத்து அவர்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அறிவியல் மியூசியத்தை விரைவில் நல்லபள்ளி பக்கம் நாகர்கோவில்ல தொடங்க இருக்கிறோம். அந்த அறிவியல் மியூசியம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அறிவியல் மியூசியம் உதவிகரமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்துட்டு பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் அந்த பசங்களுக்கு ஒரு சயின்ஸ் சிடி வாங்கி கொடுக்கணும். இந்தியன் சயின்ஸ் 2020.comல நம்மளும் நம்ம பிள்ளைகளை அதில் இணைய வேண்டும், புதிய புதிய அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு 5 பங்கு